ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் PLIX Pineapple Smooth Skin Juicy Body Wash பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாடி வாஷ் பிராண்ட் நேம் வந்து PLIX. அதாவது இது ஒரு ஃப்ரூட் பேஸ்டு பாடி வாஷ். இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரூட் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம பாடிக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் மெயின்டைன் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்க பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் 2 பேருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின், ரஃப் ஸ்கின்னாக இருக்குது, டல் ஸ்கின்னாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு பாடி வாஷ். அதாவது ஃபேஸ்க்கு கிடையாது, இது பாடிக்கு யூஸ் பண்ணுற பாடி வாஷ். அதாவது நிறைய பேர் வந்து கமெண்டில் இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இதில் லாக்டிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாடி எக்ஸ்ஃபோலியேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது நம்ம பாடியில் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ரஃப் ஸ்கின், ஸ்ட்ராபெரி ஸ்கின், இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரைனஸ் ஆகும், ரெட்னஸ், இரிட்டேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பைனாப்பிள்லேயே ஃபேஸ் வாஷ் கூட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது அதில் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, நயாசின்னமைட் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு மைல்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாமல் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இதில் வந்து 5% லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஜென்டிலாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதாவது நம்ம பாடியில் வந்து டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் சர்ஃபேஸை வந்து சாஃப்ட் ஆக்கும். அதோட லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற நேச்சுரல் ஹியூமிடிட்டி, அதனால் ட்ரை ஃபீல் வராமல் பார்த்துக்கும். அடுத்து ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆலோவேரா அப்படிங்கிற ஸ்கின்க்கு நல்ல கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து காம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பீட்டைன் வந்து 3% இருக்குது. இது ஒரு மாய்ஸ்சர் மேக்னெட். அதாவது ஸ்கின்னில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் வந்து லாக் பண்ணிவிட்டு டைட்டான ஃபீல் இந்த மாதிரி வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து மெயினாக வந்து பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது ஒரு ஃப்ரூட்டி எசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனர்ஜெட்டிக் ஷவர் ஃபீல் மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், ஹைட்ரேஷன், சூத்திங் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே ஒரே பாட்டிலில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னில் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதாவது நம்ம ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ரஃப் ஸ்கின் இருக்கும், டல் ஸ்கின், ஸ்ட்ராபெரி, அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இது வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அதாவது இதில் வந்து இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் அன்இவன் ஆக்கும். அட் தி சேம் டைம் வந்து ஆலோவேரா இருக்குது, பீட்டைன், இது எல்லாமே ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் கொடுத்து சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஸ்கின், அதாவது லெக்ஸில் வந்து டைனி பிளாக் டாட்ஸ் மாதிரி நிறைய பேத்துக்கு தெரியும். அது எல்லாமே வந்து நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா கம்மியாகாத சேஞ்சஸ் வந்து விசிபிளாக பார்க்கலாம். இப்போ இந்த பாடி வாஷோட pH லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக பாடி வாஷ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு pH ஸ்ட்ரிப் வந்து வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ செக் பண்ணி பார்த்ததில் 6 கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அது நல்ல pH லெவல் தான் இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, ட்ரைனஸ்மே வராது, இரிட்டேஷனுமே உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இதில் வராது. ஸோ டெய்லி வந்து யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து சேஃபாக இருக்கும். இதில் வந்து இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறது. அதனால ஓவரால் ஃபார்முலேஷனில் pH பேலன்ஸாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாகவும் ஸ்கின் வந்து ஜென்டிலாகவும் நல்லா ஒர்க் பண்ணும். இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சமாக ஒரு 2 to 3 பம்ப்ஸ் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃபோம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரஃப் ஏரியாஸ், அதாவது ஆர்ம்ஸ், லெக், பேக், அண்டர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட்டாவது நீங்கள் இதை விடணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து ட்ரை ஃபீல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன் எக்ஸ்போஷர் ஏரியாவுக்கு மட்டும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் இது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து AHA வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஆல்டர்னேட் டேஸில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேவிங் இல்லைனா வேக்சிங் சேம் டேயில் அவாய்ட் பண்ணுறதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் மெயினாக வந்து ஃபேஸ் இல்லைனா ப்ரோக்கன் ஸ்கின் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பாடி வாஷ், ஃபேஸ்க்கு கிடையாது. இந்த பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாஷில் வந்து ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி பெருசாக இதில் எதுவுமே எனக்கு ரிசல்ட்டு தெரியல. செகண்ட் வீக் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது பம்ப்ஸ் லைட்டாக வந்து கம்மியாக, ரஃப்னஸ்மே வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் இருந்தது.
அண்ட் 1 மந்த்துக்கு மேலே நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத்தாகவும் ஸ்கின் பார்க்க அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ மெயின் திங் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இந்த பாடி வாஷ் வந்து யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா இது வந்து ரஃப் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, ஸ்ட்ராபெரி லெக்ஸ் டல்னஸாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ், அதாவது ஆயிலி ஸ்கின், நார்மல், ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி எல்லாருமே இந்த பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இது ட்ரை பண்ணலாம். அண்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இது லாக்டிக் ஆசிட் இருக்கனால லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு இரிட்டேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அண்டு 236 ml இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது 320 350க்குள்ளே இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்லேயே இருக்க ஃபேஸ் வாஷ் லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாராவது பாடி கேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாடி வாஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிராண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளிக்ஸ் பிராண்ட் வந்து ட்ரஸ்டட் அண்ட் சேஃபஸ்ட் பிராண்ட் கூட. ஸ்கின்க்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வந்து கொடுத்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரூட் பேஸ்டு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்மளோட ரஃப் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஸ்ட்ராபெரி ஸ்கின் இது எல்லாமே நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.